ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு மிஸ்ஸஸ் நித்யா கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து லஞ்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நான் இன்றைக்கி பச்சை சுண்டைக்காய் கத்திரிக்காய் இந்த ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு நான் இன்றைக்கி வந்து ஒரு காரக்குழம்பு பண்ண போகிறேன். டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். சுண்டைக்காய் வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. வாரத்தில் 2 முறையாவது கண்டிப்பாக சேர்த்துக்கணும். நம்ம ஒவ்வொரு சோர்ஸில் நம்ம வந்து எடுத்துக்கிறோம். இன்றைக்கி நான் வந்து சுண்டைக்காயில் ஒரு காரக்குழம்பு கத்திரிக்காயோடு சேர்த்து நம்ம வந்து பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறது அப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வாங்க. சுண்டைக்காய் கத்திரிக்காய் காரக்குழம்பு அதுதான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம். இதுக்கு என்னென்ன நம்ம வந்து சேர்க்க போகிறோம் அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். நான் வந்து ஒரு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். பெரிய பச்சை மிளகாய் இருந்தனால ஒரு பச்சை மிளகாயை நான் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 4 கருவேப்பிலை. இதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து வெங்காயம் எடுத்திருக்கேன். ஒரு 25 வெங்காயம் வரைக்கும் நான் வந்து எடுத்து சின்ன வெங்காயம் எடுத்துகிட்டு நான் வந்து உரித்து இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இந்த இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து 2 கைப்பிடி அளவுக்கு பச்சை சுண்டைக்காய் எடுத்திருக்கேன். எடுத்துகிட்டு நம்ம வந்து முழுசாக அப்படியே போடாமல் நான் வந்து நல்லா தட்டியிருக்கேன். நமக்கு விதை வந்து வெளியில் வரணும். அந்த அளவுக்கு நல்லா நம்ம தட்டினா தான் நமக்கு நம்ம பண்ணுற குழம்புல வந்து நல்லா வெந்து வரும். அது மட்டும் இல்லாமல் நல்லா உரப்பு உப்பு எல்லாம் இறங்கி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். கசப்பூர் தெரியாது. இந்த மாதிரி நம்ம வந்து எடுத்து வச்சுட்டோம். இதுக்கு அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கத்திரிக்காய் பச்சை கத்திரிக்காய் நான் எடுத்திருக்கேன். 4 கத்திரிக்காய் எடுத்துகிட்டு நான் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய துண்டாக கூட்டுக்கு எப்படி நம்ம நறுக்குவோமோ அந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு நான் வந்து அதை தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அப்போ தான் நமக்கு கருக்காமல் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ நம்ம வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து கடாயில் எண்ணெய் விட்டுருக்கேன். எண்ணெய் சூடாகி வந்துட்டுருக்கு. இந்த சமயத்தில் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, இது கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கிறேன். இப்போ நமக்கு கடுகு வெடிச்சிட்ருக்கு. வெந்தயமும் சரி ஜீரகமும் நல்லா செவந்து வந்துடுச்சு. இந்த சமயத்தில் 4 கருவேப்பிலையை சேர்த்துக்கிறேன். இதுக்கு அடுத்து தான் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பச்சை மிளகாய், கூடவே கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம். நம்ம வந்து சின்ன வெங்காயமும் போட்டுக்கணும், பெரிய வெங்காயமும் போட்டுக்கணும். அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இந்த வெங்காயத்தை போட்டுட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். இப்போ நம்ம போட்டுக்கிற பெரிய வெங்காயம் வந்து ஒரு 2 நிமிஷம் நல்லா நான் வந்து வதக்கி விட்டாச்சு. இதுக்கு அடுத்து தான் நம்ம வந்து சின்ன வெங்காயமும் சேர்த்துருவோம். சின்ன வெங்காயமும் சேர்த்துட்டு பெரிய வெங்காயம் வந்து கொஞ்சமாக சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் கொஞ்சம் கூடுதலாக நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம வைக்கிற இந்த குழம்பு வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ இந்த பெரிய வெங்காயமும் சின்ன வெங்காயத்தையும் ஒரு 2-3 நிமிஷம் நம்ம வந்து தொடர்ந்து வதக்கிக்குவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா லைட்டாக நமக்கு கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டாச்சு. இந்த சமயத்தில் நம்ம தட்டி வச்சுருக்கிற பச்சை சுண்டைக்காய் அதையும் இதோடு சேர்த்துருவோம். இந்த சுண்டைக்காயும் நமக்கு நல்லா வதங்கி வரணும். அதனால் இந்த ஸ்டேஜில் சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா சுண்டைக்காவும் நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டாச்சு. எல்லாமே கொஞ்சம் நிறம் மாறி இந்த அளவுக்கு வதச்சு இந்த சமயத்தில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கத்திரிக்காயும் சேர்த்துருவோம். கத்திரிக்காயும் நல்ல ஒரு வதக்கிடுவோம். தண்ணியெல்லாம் வழிய வச்சுட்டு நான் சேர்த்துக்கிறேன். எல்லா கத்திரிக்காயும் சேர்த்ததுக்கு அப்புறமா இதையும் நல்லா நம்ம வந்து வதக்கி விட்டுடுவோம். இப்போது ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கிறேன். உப்பும் மஞ்சள் பொடியும் போட்டதுக்கப்புறமா நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுவோம். இந்த குழம்புக்கு கல் உப்பு போட்டோன்னா டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ நான் வந்து கேஸை சின்னதாக வச்சுட்டு நான் வந்து ஒரு 5 நிமிஷமாக நல்லா வதக்கிட்டுருக்கேன். கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சுட்டு கொஞ்ச நேரம் கொஞ்சம் பெரிய ஃப்ளேமில் வச்சுட்டு மாறி மாறி நான் வந்து வதக்கிட்டுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே நமக்கு வந்து ஒரு 60% மேலேயே நமக்கு வந்து நல்லா வெந்து இந்த அளவுக்கு வதச்சு நல்லா வதக்கி விட்டாச்சு. நம்ம இந்த சமயத்தில் நான் வந்து புளி தண்ணியும் சேர்த்துக்க போகிறேன். சின்ன எலுமிச்சைப்பழ சைஸில் புளியை ஊற வச்சுட்டு 2 தடவையாக நான் வந்து கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை இப்போ நம்ம வந்து சேர்த்துருவோம்.
புளித்தண்ணி விட்டதுக்கு அப்புறமா நான் வந்து குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து சேர்த்துக்கலாம். என்னோடது காரம் கொஞ்சம் குறைவாக இருக்கிறதுனால ஒரு 3 ஸ்பூன் வரைக்கும் நான் வந்து சேர்த்துக்க போகிறேன். காரசாரமாக இந்த குழம்பு இருக்கணும், அப்போ தான் டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நான் இதை போட்டுட்டு நல்லா நான் வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன். நமக்கு ராஸ்மெல் எல்லாம் போய் நல்லா நமக்கு வந்து கொதிச்சு வரணும். இந்த புளித்தண்ணி விட்டுருக்கோம், அதோடைய ராஸ்மெல்லு அப்புறம் நம்ம போட்டுக்கிற பொடி அதோடைய ராஸ்மெல்லும் போயிட்டு நல்ல ஒரு வாசனை வர்ற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுடுவோம். இப்போ இது வந்து நல்லா கொதி வரட்டும். கொதிக்கிற அளவுக்கு நம்ம வந்து வெயிட் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா நமக்கு குழம்பு நல்லா கொதிச்சிட்ருக்கு. கத்திரிக்காய் வெங்காயம் எல்லாமே வெந்து நல்லா நமக்கு வாசனையும் நல்லா வர ஆரம்பிச்சிடுச்சு. இந்த சமயத்தில் நான் வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். அரிசி மாவு இருந்தால் அரிசி மாவு எடுத்துக்கலாம், அப்படி இல்லைன்னா கோதுமை மாவு கூட எடுத்துக்கலாம். எடுத்துகிட்டு நல்லா தண்ணி விட்டு கரைச்சிட்டு அதையும் நான் வந்து இதுக்கு வச்சுருக்கேன். நல்லா பைண்டிங் ஆகிட்டு நமக்கு கெட்டியான ஒரு பதம் வரணும், அதுக்காக நான் இதை வந்து சேர்த்துக்கிறேன். மாவு விட்டதுக்கு அப்புறமா நமக்கு நல்லா கொதிச்சு இன்னும் நல்லா கெட்டியாகணும், அந்த அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுடுவோம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த சமயத்தில் நான் வந்து பெருங்காயம் சேர்த்துக்கிறேன். கூடவே கருவேப்பிலை கொத்தமல்லி அதையும் இதோடு சேர்த்துருவோம். நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். நம்ம இது போட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டுடுவோம். அப்போ தான் நமக்கு கொத்தமல்லி ஃப்ளேவர் வந்து குழம்புல இறங்கி டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அதனால் ஒரு 5 நிமிஷம் நம்ம நல்லா கொதிக்க விட்டுடலாம். இப்போ நமக்கு 5 நிமிஷமாக நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்ல ஒரு வாசனையோட ரொம்பவே நல்லாயிருக்கு. கடைசியாக நான் வந்து இதுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன துண்டு வெல்லம் நான் வந்து எடுத்துருக்கேன். எடுத்துகிட்டு இதில் போட்டுடுவோம். இது போடும்போது நல்ல நமக்கு வந்து உப்பு காரம் எல்லாத்தையும் நமக்கு பேலன்ஸ் பண்ணி காட்டும். இந்த குழம்பே நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் வந்து இதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கையோட கேஸையும் ஆஃப் பண்ணிடுறேன். இந்த சூட்லேயே நமக்கு கரைஞ்சி கரெக்டாக ஆகிடும். அவ்வளோதாங்க, நம்மளுடைய பச்சை சுண்டைக்காய் வச்சு சுண்டைக்காய் கத்திரிக்காய் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் நம்ம பிளேட்டில் மாற்றிக்கலாம். நம்மளுடைய காரக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து பிளேட்டில் மாற்றியாச்சு. தொட்டுக்கிறதுக்கு நான் இன்றைக்கி வந்து பச்சை பயிரில் சுண்டல் பண்ணியிருக்கேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி காரக்குழம்புலேயே நம்ம காய் போட்டு பண்ணியிருக்கோங்கிறனால இன்னொரு காய் எக்ஸ்ட்ராவாக இருந்ததுன்னா சாப்பிட முடியாது, ரொம்ப ஹெவியாகிடுமே அப்படின்ட்டு நான் வந்து இன்றைக்கி சுண்டல் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் கொண்டக்கடலை சுண்டல் கூட நீங்கள் வந்து செஞ்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி வந்து காரக்குழம்புக்கு பச்சை பயிர் சுண்டல் பண்ணியிருக்கேன். இது நீங்கள் அப்பளம் வெத்தல் கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம், அவ்வளோ ஆக்டாக இருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மிஸ்ஸஸ் நித்யா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.